பள்ளியிலே படிக்க வரும் மகளிருக்கு கல்லூரிக்கு வருவதற்கு தடையும் தயக்கமும் இருக்கு. அந்த தடையை உடைப்பதற்காகத்தான் இந்த புதுமை பெண் திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நாங்க அதை வச்சு ஒரு செமஸ்டர் ஃபீஸும் கட்டியிருக்கோம். அப்பா கூலி வேலை பாக்குறாரு. எனக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது புதுமை பெண் திட்டத்தினால. புக்கு, நோட்டு, யூனிஃபார்ம், அதே மாதிரி தேவையானதெல்லாம் வாங்கிப்பேன். எனக்கு அப்பா இல்லை அப்படின்றதுனால எனக்கு அவங்க கொடுக்குற உதவி தொகை ஒரு அப்பாவா செய்ய வேண்டிய எல்லா இதுவும் முதல்வர் அவர்கள் செய்யறாரு. நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டும் இல்ல, உங்கள் தந்தையின் இடத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வளர்த்தெடுக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம். காலேஜ் சேர்த்து அவர் காலேஜ் போறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நாங்க யாருமே காலேஜ் போனதில்லை. என் பொண்ணு காலேஜ் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அவரால் தான். படிக்க வைக்க காசு இல்லையே அந்த கலக்கம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாது. இதனால் அரசுக்கு எத்தனை கூட இழப்பு என்பதை நான் இங்கு பேச மாட்டேன். இதன் மூலமாக எத்தனை லட்சம் பெண்கள் சிறப்படைகிறார்கள் என்பதுதான் நம்முடைய விஷயம். அவ்வளவு நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க படிக்கணும். இனி வாழ்க்கையில உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா படிக்கிறேன். நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா காது ஆபரேஷன் பண்ணுவேன். உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன்.